நண்பர்களே, ₹220 குடுத்து நான் ஸ்கேம் ஆயிட்டு வந்திருக்கேன். நானாவது பரவால்ல, சில பேர் 1000, 2000 குடுத்து ஸ்கேம் ஆனாங்க. பட் அதெல்லாம் விடுங்க. பட் என்ன ஸ்கேம்ன்றத நான் சொல்றேன். இந்த ஸ்கேமோட பேரு கூலி. இதுல உபேந்திரா அவர்கள கன்னடாலருந்து கூட்டு வந்து நல்ல ரோல் இருக்குன்னு நடிக்க வச்சாங்கல்ல, அது ஃபர்ஸ்ட்டு ஸ்கேமு. இவரு கூட பரவாயில்லங்க. அமீர் கான் பாவம், அந்த மனுஷன கடைசியில கொண்டு வந்து ட்ரவுசர போட வச்சு ஜோக்கர் மாரி ஆக்கி விட்டாங்களே, அது 2வது ஸ்கேமு. வருஷமா ரஜினி அவர்கள் கூட நடிக்காத சத்யராஜ வலுக்கட்டாயப்படுத்தி இந்த படத்துல நடிக்க வச்சாங்கல்ல 2 சீனுக்காக, அது 3வது ஸ்கேமு. இந்த படத்துல ரத்தம் தெறிக்கிற காட்சிகள் அதிகமா இருக்கு, வயலன்ஸ் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு சென்சார் போர்டு நம்மள பண்ணாங்க பாத்தீங்களா ஒரு ஸ்கேமு, ஏ சர்டிபிகேட் குடுத்து, அதுதான் 4வது ஸ்கேமு. இந்த படத்தோட கதையை கேட்டாரா இல்லையான்னு தெரியல கலாநிதி மாறன். ஆனா இந்த படத்தை வச்சுக்கிட்டு பேன் இண்டியாவா தான் நான் நொட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு பண்ணாரு பாத்தீங்களா, அதுதான் 5வது ஸ்கேமு. படம் நல்லா இல்லைனாலும் பரவாயில்ல, எப்படியாவது பிஜிஎம் போட்டு நம்மளை காப்பாத்திடுவாரா அப்படின்னு நினைச்சோம் தெரியுமா அனிருத். அவர் பண்ணது தான் 6வது ஸ்கேம். படத்தோட பேர் கூலின்னு வச்சிருக்காங்க. ஸோ கூலி தொழிலாளிகளுக்காக வந்து பயங்கரமா இதுல ஏதோ பண்ண போறாங்க, ரஜினி அவர்களை வந்து இளமையா பயங்கரமா நிறைய காமிக்க போறாங்க, அதுக்கு ஏதோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னு நம்ம நம்ப வச்சாங்க பாத்தீங்களா, அதுதான் 7வது ஸ்கேம். இது எல்லாத்துக்கும் மேல ட்ரெய்லர் ரொம்ப சுமாரா இருக்குது. அப்ப படத்துல ஏதோ பயங்கரமா இருக்கு, எக்ஸ்பெக்டேஷனை கம்மி பண்ணி தியேட்டருக்குள்ள வச்சு நம்மள எல்லாரையும் பயங்கரமா லோக்கி செய்ய போறாருன்னு சொல்லி நம்மள நாமளே பண்ணிட்டோம் பாத்தீங்களா ஒரு ஸ்கேமு. அதுதாங்க இருக்கிறதே பெரிய ஸ்கேமு, 8வது ஸ்கேமு. இதை வச்சுக்கிட்டு வார் 2 கூட நம்ம சண்டைக்கு போறோம். அந்த படம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த படத்தை எடுத்துட்டு போய் அந்த படத்துக்குள்ள சண்டைக்கு போறோம் பாத்தீங்களா, இது என்ன சொல்றதுன்னு தெரியல. தம்மா தூண்டு மோனிகா சாங் மேல வச்ச நம்பிக்கையை நீங்க கதையில வச்சிருந்தீங்க அப்படின்னா, லோகேஷ் கனகராஜ் அவர்களே, நல்ல படத்தை நீங்க ஒன்று கொடுத்துருக்கலாம், மிஸ் பண்ணிட்டீங்க. வெரி சாரி.